இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புதிதாக குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் மற்றும் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இருந்தும் விண்ணப்பிக்காத குடும்ப அட்டைதாரர்கள் 2025ஆம் ஆண்டு முதல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். அவர்கள் எப்போது விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கத்தில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதன் பின்பு ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் யாரெல்லாம் தகுதியானவர்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார தகுதிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த வருமானமே 2.5 லட்சத்திற்கு குறைவாக தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக நிலம் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சி நிலம் வச்சுருந்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும். இதுவே உங்கள்கிட்ட புன்சி நிலம் இருந்தால் அது 10 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் விண்ணப்பித்தா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு பார்த்தீங்கன்னா 3600 யூனிட்டிற்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தகுதிகள். பொருளாதார சான்றிதழுக்காக வருமான சான்றிதழெலாம் நீங்கள் சமர்ப்பிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஈஸியாக அப்ளை பண்ணால் போதும். ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு விண்ணப்பிக்க தகுதி இல்லாதவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது. இதில் குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 2,50,000 மேல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி பணம் வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல் இருக்கனாலும் உங்களுக்கு அமௌண்ட் பாதியிலே நின்றும். அதன் பிறகு 1000 ரூபாய் கிடைக்காது. அடுத்ததாக குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவதற்கும் கிடைக்காது. மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள் ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வுதாரர்களுக்கும் இந்த உரிமை தொகை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் கிடைக்காது. சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி தலைவர், ஊராட்சி உறுப்பினர்கள் அவர்களுக்கும் கிடைக்காது. அவங்களுடைய குடும்ப பெண்களும் அப்ளை பண்ண முடியாது. அடுத்ததாக சொந்த பயன்பாட்டிற்காக கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் இந்த உரிமை தொகை கிடைக்காது. அடுத்ததாக ஆண்டுக்கு ரூபாய் 50 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டி ஜிஎஸ்டி செலுத்துபவர்களுக்கும் உரிமை தொகை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு, ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களுக்கும் இந்த உரிமை தொகை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி பொய்யான தகவல் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்தாலும் அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அமௌண்ட் வராது. இதன் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.